Hello guys. இன்னைக்கு யூடியூபர் விஜய் சித்து காரை தான் ஸ்டீல் பண்ண போகிறோம். இப்போது நம்ம ஃப்ராங்கிங் கேரக்டர் தான் இருக்கோம். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு விஜய் சித்து வ்ளாகரோட கார் எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டுருக்கோம். அவரோட கார் வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப சிம்பிள். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய்கிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு அவரோட வீட்டில் வந்துட்டு நிறைய செக்யூரிட்டிஸ் அண்ட் காப்ஸ் இருப்பாங்க. அவர் வந்துட்டு இப்போ பெரிய ஆள் ஆகிட்டு இருக்கிறதுனால நிறையா காப்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால அவரை வந்துட்டு ஈஸியாக போயிட்டு அந்த கார் எடுத்துட முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். நம்ம அவர் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம போய்கிட்டே இருக்கோம். மேப்பில் கூட காட்டல. அது வந்துட்டு தவறான விஷயம். இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம இது வழியாக போய் பார்ப்போம். ஏதாவது போலீஸ் கார் ஏதாவது வேன் இருந்துச்சுன்னா அந்த இடமா தான் இருக்கும். நம்ம அந்த இடத்துல ஸ்லோ பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கு காய்ஸ், அங்கே பாருங்களேன். போட்டு பார்ப்போம். நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி தெரியுது. எப்பாடி நம்ம தலைவனோட வீடு இங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ வந்துட்டு அப்படியே போக முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளைட் ட்ரோனை விட்டு பார்ப்போம். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு ஈஸியாக என்ன நடக்குது, எப்படி இருக்குது, அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கள் விஜய் சித்துவோட வீடு எப்படி இருக்குன்னு பயங்கரமாக கட்டி வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஃப்ளைட் ட்ரோன் எடுத்துகிட்டு போவோம். பாருங்க எவ்வளோ செக்யூரிட்டி காப்ஸ் நிற்கிறாங்கன்னு. ஆக்சுவலாக இந்த ட்ரக் வேறு இங்கே நிற்கிது பாருங்களேன். அங்கே பாருங்களேன், வீடு மேலெல்லாம் நிப்பாட்டுறாங்க செக்யூரிட்டிஸு. அங்கே பாருங்கள் கன்னோட வச்சுருக்காங்க எல்லாருமே செக்யூரிட்டிஸு. பேக்லேயும் இருக்குது. இங்கே கார் எங்கே இருக்குன்னு தெரியலையே. உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சா? இங்கே பாருங்க காரே காணும். அங்கே ஒரு கார் நிற்கிது. அந்த கார் இல்லவே இல்லைங்க. கீழே இருக்குது பாருங்களேன். வா, இந்த கார் தாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ செக்யூரிட்டிஸ் நடுவில் அந்த காரை நிப்பாட்டி வச்சுருக்காங்கண்ணே. இதுதாங்க புகாட்டி. $3.5 million இந்த காரு. விஜய் சித்துக்கிட்டே இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் கார் இது தாங்க புகாட்டி. இந்த காரை தூக்கிட்டே நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த காரை தூக்கிட்டு நம்ம பக்காவாக பறந்துடலாம் இன்றைக்கி. சரி ஓகேங்க. இப்போ இந்த செக்யூரிட்டிஸை பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு எப்படி போக போகிறோன்னு சொல்லிட்டு பிளான் போடணும். ஆக்சுவலாக பேக் கேட் வழியாக வந்தாலும் அடிப்பானுங்க, ஏன்னா பேக்லேயும் இருக்கானுங்க. ஃப்ரண்ட் கேட் வழியாக கஷ்டமாக பட்டு வரணும், ஏன்னா எவ்வளோ பேர் நிற்கிறானுங்க பாருங்க முன்னாடி. பூ விழுந்தா பூ பாதை, தலை விழுந்தா சிங்கப்பாதை, என் பாதையை கடவுளோ தற்செயலோ இது தீர்மானிக்கட்டும். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. நம்ம முடிவு பண்ணியாச்சு. நம்ம வந்துட்டு இப்போ ஃப்ரண்ட் கேட் வழியாக தான் போகிறோம். என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு. இப்போ நான் போயிட்டு ஃப்ராங்க்லினை தயார் பண்ணிட்டு வந்துடுறேன். வெப்பன்ஸ்லாம் வாங்கணும் கொஞ்சம் அடிக்கிறதுக்கு. அதெல்லாம் வாங்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா செக்யூரிட்டிஸ் காப்ஸையும் அடித்து நொறுக்கி தள்ளிட்டு வர வேண்டியதான். இது வேறு ரொம்ப கஷ்டமான மிஷின் தான் இது. இருந்தாலும் பரவாயில்ல. அந்த கார் எடுத்தோம்னா நம்ம வந்துட்டு வெளிநாட்டில் கொண்டு போய் கொடுத்தா ஏகப்பட்டு வரும். ஃபஸ்ட்டு டே வந்தான், அடித்து தூள் கல்பிட்டேன். ஐயோ இங்கே பாருங்கண்ணா 3 ஸ்டார் வந்துடுச்சு அதுக்குள்ளே. சரியான கேங்க இவங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஆஸ்திரேலியன் காப்ஸை தான் இறக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப பயங்கரமாக இருக்கானுங்க இவனுங்க. அடி வாங்கினாலும் சாக மாட்டுறானுங்க. 10 அடி கொடுத்தா தான் 1 அடி வாங்குறானுங்க. அவங்கள தாங்க ஓரளவுக்கு முடிச்சாச்சு இவனுங்களே. மொட்டை வேறு ஏஞ்சி நிற்கிறான். அவனுக்கு போட்டு தள்ளிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் நம்ம. ஓகேங்க. இப்போ ஃப்ராங்க்லின் இருக்கான். ஃப்ராங்க்லின் வந்துட்டு மோஸ்ட் ராபரஸ்னால ஈஸியாக வந்துட்டு அவன் முடிச்சிடுவான் எல்லாரையும். அவன் கேரக்டர்லேயும் வந்துட்டு ஸ்டாமினா ப்ளஸ் ஸ்கில்ஸ் அதிகம், வெப்பன் ஸ்கில்லு ஈஸியாக வந்தனாலும் சுட முடியும். எய்ம் அதிகமாக பண்ணுவான் அவன். ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருப்போம். இப்போ ஃபுல் செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸோட உள்ளே நிற்கிது காரு. இப்போ எல்லாத்தையும் இவனுங்களை சாவடிச்சா மட்டும்தான் அந்த கார் எடுக்க முடியும். இது அவங்க உள்ளே நிற்கிது பாருங்க. அப்படியே ரதம் மாதிரி நிற்கிது பாருங்கள். இவனுங்களை அடிச்சுட்டு தூள் கல்பிட்டு போயிட்டே இருப்போம். வாடா வாங்கடா. இங்கே பாருங்கள் இவனை சாகவும் மாட்டுறானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டுறானுங்க. இவனுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல. அடின்னு அடிச்சு தூள் கல்பிட்டு இருக்கான். நான் வேறு அவ்வளோதாங்க. எந்த போலீஸை போட்டாச்சு. பின்னாடி பக்கம் எவனும் இல்லை, முன்னாடி பக்கம் தான் இருக்கானுங்க. தான் அவன் மேலே இருக்கான் பாருங்கள். அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுவோம். அவன் வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அப்போலேருந்தே. சாவிடா அவ்வளோதான், அவனும் செத்துட்டான். இப்போ வந்துட்டு அங்கே அர்ஷத் கார் நிற்கிது பாருங்கள். அங்கே ஒயிட் கலர் காரு ஆப்போசிட்டில், அதுதான் வந்துட்டு அர்ஷத் கானோட காரு. அதையும் சுட்டு தள்ளிடுவோம். ஓகே அங்கே ஒரு காப்பரை நிற்கிறான். அவனையும் போட்டு தள்ளிட்டோம்னா முடிஞ்சிச்சு வேலை. எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்குள்ளே அவன் மட்டும்தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அவனையும் போட்டு தள்ள போகிறான். என்ன பின்னாடியே நிற்கிறான், அவன் உள்ளே வர மாட்டான்.
அவ்வளோதாங்க போட்டாச்சு அவனை. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம புகாட்டி கார் விஜய் சுதுனா கார் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். பாருங்க கார் எப்படி இருக்குன்னு, சரியான காருங்க. இந்த காருக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணி எவ்வளோ செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் வச்சுருக்காரு பாருங்கள். ரொம்ப காஸ்ட்லியஸ்டான கார் இதுதான் அவரோட கலெக்ஷன்ஸ்லேயே. $3.5 பில்லியன் சொல்கிறாங்க. அது உண்மையானு தெரில. இங்கே பாருங்கள், இந்த பீம் கூட போக முடியலங்க வெளியில். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. கீழே வேறு ஆளுங்க செஞ்சதுனால வண்டி கண்ட்ரோலே இல்லாமல் ஏறி இறங்குது. அவ்வளோதான், வண்டி வெளில எடுத்தாச்சு. நம்ம இப்போ வண்டியை வெளில எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க ஒரு வழியாக. போங்கடாடி. இவங்க பாருங்க 3 ஸ்டார் வேற. எல்லா போலீஸும் இங்கே தான் இருக்கானுங்க. பதுக்குற வேலையும் இருக்கா? ஐயோ தெரிஞ்சு போச்சே, இந்த குதிரை லேடி அப்படியே ஆந்திரா போயிட கஷ்டப்பட்டு இந்த காரை எடுத்தாச்சு ஒரு வழியா. இப்போ இந்த காரை எடுத்துகிட்டு நம்ம பறக்க வேண்டியதான். பாருங்க எல்லாம் சரியான ஸ்பீடு போகுதுங்க. வண்டி வந்து ட்ரிஃப்டே இல்லாமல் பக்காவாக டேர்னிங் அடிக்குது, கட் அடிக்குது. அங்கே பாருங்க 250 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் அசால்ட்டாக அடிச்சு தாக்கிட்டு போயினே இருக்குது வண்டி. இந்தமாதிரி கார் நான் அந்த சிட்டியில் பார்த்ததே இல்லை. இந்த கார்லாம் இம்போர்ட் பண்ணி தான் விஜய் சேது கண்டிப்பாக வாங்கியிருப்பாரு. சரி ஓகே, நம்ம வண்டியை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போவோம். அதே சமயத்தில் வந்துட்டு இந்த வண்டியில் வந்துட்டு 0 டென்ட் 0 கிராச்சுங்க. எப்படி நீங்கள் என்ன தான் அடி அடித்து என்ன தான் வண்டி கவுந்தாலும் எதுவுமே ஆகாதுங்க. ஏன்னா இந்த வண்டியை அவ்வளோ தூரம் வந்துட்டு அவங்க மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, விஜய் சுத்தன் பார்த்தா பண்ண எடுத்துக்கோங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வண்டியை எடுத்தேன், சும்மா கேமில் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் கேரேஜ் கொண்டு போய் வண்டியை விட்டுருவோம். அப்போ தான் வந்துட்டு போலீஸை நம்ம தவிர்க்க முடியும். நம்ம ஸ்பீடாக எடுத்து வண்டியை ஓட்டணும். அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் போலீஸ் சும்மா இருக்க மாட்டானுங்க. ஏன்னா 3 ஸ்டார் வேறு அடித்து நொறுக்கி எடுத்துருவானுங்க நம்மளை. விஜய் சேதுக்கு வேறு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு நம்ம கார் எடுத்துட்டாங்கன்னு. அவர் வேறு போலீஸ் இப்போ வந்துட்டு டைட் பண்ணியிருப்பார் இதெல்லாம் பண்ணுங்கன்னு. நம்ம ஸ்பீடாக வண்டி எடுத்துகிட்டு ஃப்ராங்க்லினோட கேரேஜுக்கு சீக்கிரம் போக ஆரம்பிச்சிடலாம். அதேமாதிரிங்க இந்த வண்டி வந்துட்டு $3.5 பில்லியன் சொல்லுங்கள். இது வந்துட்டு புகாட்டிலேயே வந்துட்டு ஹை எண்ட் மாடலு. இது அதுவும் இல்லாமல் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ரீமாஸ்டர்டு மாடலுங்க. இதில் வந்துட்டு என்ன தான் நம்ம வண்டியை கொண்டு போய் எங்கே சொல்லணும்னாலும் எதுவுமே ஆகாது. அதனால் வந்துட்டு இது கொஞ்சம் காஸ்ட்லியஸ்ட் மாடலும் கூட. விஜயோட இருக்கிற கலெக்ஷன்ஸ்லேயே வந்துட்டு இதுதான் வந்துட்டு டாப் இன் கலெக்ஷன்னு சொல்லலாம். இந்தமாரி யார் யார் கார்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பண்ணுறதுக்காக இப்போயே நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வண்டி ஸ்பீடாக போய்கிட்டே இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஃப்ராங்க்லின் வீட்டுக்கிட்ட தான் போயிட்டுருக்கோம். போலீஸ் வேறு முறிக்க வந்துட்டு சாவடிக்கிறானுங்க. ஐயோ போச்சுங்க, வண்டி கவுந்துருச்சு. இப்போ வண்டி எடுக்க முடியுமா? அங்கேயே போட்டிருக்கு ஏடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணி பார்ப்போம். வண்டி கொஞ்சம் ஏந்திரிக்குது. ஐயோ கவுந்துருச்சு திரும்பி. ஏஞ்சிருச்சுங்க. போலீஸ் வேறு வந்துட்டானுங்க. நம்ம சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு இப்போ கிளம்பிடணும் வாங்க. ஐயோ வண்டி வேறு ஸ்லோவாக. ஓகே, வண்டி எடுத்தாச்சு. ஓகேங்க, நம்ம இப்போ வந்தாச்சு. இப்போ சீக்கிரம் வண்டி பாருங்களேன் எவ்வளோ ஸ்பீடு போய் நம்ம ரைட் லெஃப்ட் டேர்ன் பண்ணாலும் ட்ரிஃப்டே அடிக்காமல் ஸ்மூத்தாக டேர்ன் ஆகுதுங்க. பக்காவான வீல் பேஸ் வச்சுருக்கு. அதுவும் இல்லாமல் இப்போ பாருங்களேன், இப்போ நான் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த கம்பத்தில் விட்றேன், ஒன்றுமே ஆகலைங்க. அது மேலே விழுந்தோம், ஒரு ஸ்க்ராட்ச் ஒரு டென்ட் எதுவுமே இல்லைங்க. அசால்ட்டாக ஏறி இறங்கி போயினே இருக்குது இந்த புகாட்டி காரு. இந்தமாரி கார் நான் பார்த்ததே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ சரியான டென்ஷனாக இருப்பார் விஜய் சுனா இப்போ நம்ம எடுத்ததுனால. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ராங்க்லினோட வீட்டுக்கு போய்ட்டு இந்த வண்டியை சேவ் பண்ணிட்டு அவருக்கே ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிவிடுவோம். ஓகே, நம்ம இப்போ வண்டி எடுத்துக்கிட்டு கரேஜுக்கு போகணும். இப்போ ஃப்ராங்க்லினோட கரேஜுக்கு இது வேறு ரூட்டு போயினே இருக்குது, வரவும் மாட்டேங்குது. போலீஸ் வேறு அங்கேயும் வந்து முட்டி நம்ம காரை குழப்பி விட்டுறானுங்க. நம்ம கார் வேறு செம ஸ்பீடு வரதுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஓகே, நம்ம கிட்டக்க வந்தாச்சு. இதில் அடுத்த ஸ்டாப்பில் போகணும். ஓகே, நம்ம போயினே இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி வேறு யார் காரை தூக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ கண்டிப்பாக அதை செய்வோம். ஓகேங்க, கரேஜில் கொண்டாந்து விட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் போலீஸ் போயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கரேஜில் கொண்டு போய் விட்டோம்னா போலீஸ் போயிடுவானுங்க. டோர் வேறு மூட மாட்டேங்குது, என்ன கருத்துடா. ஓகேங்க, போலீஸ் ஒரு வழியாக போயிட்டானுங்க. நான் இப்போ கேரேஜ்லேருந்து வெளியில் எடுத்தேன். கார் இங்கே மாட்டிக்கிச்சு. இப்போ பொறுமையாக இங்கேருந்து வெளில எடுக்கணும். வெளில எடுத்துட்டோம்னா நம்ம அங்கே வெளியில் ரோட்டில் பக்காவாக நிப்பாட்டி ஒரு நல்ல ஸ்டில்லு ஒன்று எடுத்து விஜய் நான் வாட்ஸ்அப் நம்பருக்கு அமுச்சு விட்ருவோம். ஓகே, வண்டியை நிப்பாட்டியாச்சு. வண்டி சூப்பராக இருக்குது, புகாட்டி தெளிவான வண்டி. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துருவோம். எங்கே இருக்குது ஃபோனு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.
ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோஸ் நம்பருக்கு அமுச்சு விட்ருவோம். அவ்வளோதான், அமுச்சு விட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ராங்க்லினோட கேரேஜில் நிப்பாட்டு மிஷினை சேவ் பண்ணி விட்ருவோம். அப்போ தான் வந்துட்டு இந்த கார் வந்துட்டு ஃப்ராங்க்லின் கிட்டே இருக்கும். ஓகே, ஒரு வழியாக இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு யார் கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ராங்க்லினை வந்துட்டு வீட்டுக்குள்ளே போடுவோம். வீட்டுக்குள்ளே அவன் போயிட்டானா ஆட்டோமேட்டிக்காக மிஷின் சேவ் ஆகிடும். டோர் ஏன் மூட மாட்டேங்குது? டோர் ஓகே, பக்காவாக மூடிடுச்சு. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ஃப்ராங்க்லினை வந்துட்டு வீட்டுக்குள்ளே போவோம். அவ்வளோதான் கைஸ், இந்த மிஷின் இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்.